அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை நடத்துகிறாங்க. ஆலோசனை நடத்தும்போது அந்த ஆலோசனை பற்றி போன தடவை பார்த்தோம். அந்த புகாரில் 3952 ஹதீஸாக வந்து அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் அபூபக்கர் சொல்கிறாரு, அபூஜஹிலை எதிர்க்கலாம். அதாவது அபூ சுஃபியானு அவங்கள வேண்டாம், அபூ சுஃபியான் நம்ம சந்திக்க வேண்டாம், அபூஜஹிலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இவங்க சொல்ல ரசூலுல்லாஹ் அப்படி மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அபூபக்கர் ஆலோசனை சொல்கிறாரு, இப்படி திரும்பி ஆலோசனை யாராக இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற. இந்த பக்கம் உமர் சொல்கிறாரு, இப்படி திரும்பி ஆலோசனை இருந்தால் ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்புறம் சாது பின் முஆத் எந்திரிச்சு அவர் சொல்கிறாரு, எங்களை தான் நீங்கள் மைண்ட் வைக்கிறீங்களா, அதாவது அன்சாரிகளை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட உரை வந்து அன்சாரி அவர் வந்து நடத்துகிறாங்க. இது எல்லாருக்கும் பிரபலமான, அதாவது சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து மூசா நபிக்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் எங்களை கடலில் இறக்க சொன்னாலும் நாங்கள் இறங்குவோம், நீங்கள் வந்து எது வேணாலும் செய்யுங்க, அதாவது பர்குல் கிமாத் வரைக்கும் எங்களை கூட்டு போகிறதுனால கூட்டு போங்க, அதாவது அது வந்து கடற்கரையுடைய எல்லை, அது வரைக்கும் கூட்டிகிட்டு போனாலும் கூட நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம், நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவர் சொன்ன உடனே தான் ரசூலுல்லாஹுடைய முகம் மாறுந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் வந்து ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்து ரசூலுல்லாஹ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த சஃப்ராங்கிற அந்த இடத்துல இருந்து பத்ரை நோக்கி போகிறதுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அப்போ தான் வைக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 பேர் கொண்ட ஒரு உளவு பார்க்கக்கூடிய ஒரு டீமை வந்து ரசூலுல்லாஹ் செட் பண்ணி, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, ஏன்னா எதிரிகள் எது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அது வரைக்கும் பிளாக் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு வாட்டமான ஒரு சிச்சுவேஷனை பார்த்து அந்த இடத்துல கேம்ப் அடித்து நிறுத்தினா அவங்களும் வருவாங்க, அந்த இடத்துல போர் நடக்கும். ஏன்னா இது முன்கூட்டியே டிசைட் பண்ணப்பட்ட போர் கிடையாது, இவங்களும் வந்துட்டு இருக்காங்க, யார் எங்கே போய் மீட் பண்ண போகிறோங்கிறது ஒரு இலக்கே இல்லாமல் ஒரு போயிட்டு இருக்கிற ஒரு பிரயாணம் இது. அப்போ இந்த இடத்துல வந்து இவங்க டீம் 3 பேர் யார் போகிறாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவங்களும், ஜுபைர் பின் அல்லவமா இவர் போகிறாரு, சாத் பின் அபி வக்காஸ், இவங்க 3 பேரும் அஸ்வத்துல் முபஷர், அதாவது 10 சொர்க்கவாசிகளில் 3 பேர் இவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இவங்க ஒரு வழியில் போகிறாங்க, ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அந்த கிணறு என்ன கிணறுனா அதுதான் பத்ருடைய கிணறு. அப்போ அந்த கிணறுல வந்து தண்ணி பிடிச்சிட்டு 2 பேர் இருக்கிறாங்க மக்காவாசிகள். அப்போ அவங்கள பார்த்தோன்னே அலி ரலியல்லாஹு இந்த 3 பேர் கொண்ட டீம் வந்து என்ன ஆகுது, பிடிச்சிட்டு அவங்கள வந்து அதாவது பிடிக்கணும்னா என்ன பண்ணுறாரு, ஒரு ஆள் ஓடிடுறாரு, போய் கிட்ட தூரத்தில் போனோன்னா ஒரு ஆள் ஓடிடுறாரு, ஒரு ஆள் மாட்டிக்கிறான். அது மாற்றவன் ஒருத்தன் வந்து அவன் வந்து ஒருத்தனுடைய அடிமை, அதாவது மக்கா காஃபிர்கள் ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய ஒரு அடிமை வந்து அவன் வந்து மாட்டிக்கிறான். உக்பா பின் முயீத் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆளுடைய அடிமை வந்து இவன் வந்து மாட்டிக்கிறான். மாட்டினவுடனே நேராக கூப்பிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது அவரை வந்து அதாவது அவர்கிட்ட விசாரணை இவங்க பண்ணுறாங்க. யார், இந்த சஹாபாக்கள் வந்து விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி கேட்குறாங்க, நீ யார் அப்படி, நீ அபூ சுஃபியானோட ஆள் தானே அப்படி. அங்கே போய் கூட இவங்களுக்கு என்ன எண்ணம் பாருங்க, அதான் இந்த சூழ்நிலையை முதல்ல பார்க்கணும். அப்போ கூட என்ன நினைக்கிறாங்க, இந்த தண்ணி பிடிக்க வந்திருக்கிற 2 பேர் என்ன நினைக்கிறாங்க, அபூ சுஃபியானுடைய கூட்டாளிகளாக இருக்கலாம், நம்ம வந்து அபூ சுஃபியானை வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாரு, அபூ சுஃபியான்லாம் யார் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிற உடனே போட்டு அடிக்கிறாங்க, பொய்யா சொல்கிறா, அபூ சுஃபியான் எங்கே இருக்காருன்னு தெரியாதுன்னு. உடனே அவன் சொல்கிறான், அபூ சுஃபியான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அபூ ஜஹீல் இங்கே இருக்கான், அபூ ஜஹீல், உத்துபா, ஷைபா, உமையா பின் ஹலஃப் பெரிய படையோடு இவங்க இருக்கிறான்னு உடனே போட்டு எச்சா அடிக்கிறாங்க. அடித்த உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அடிக்கிறத நிறுத்தினோடனே சொல்கிறான் அபூ சுஃபியான், மறுபடியும் சொல்கிறேன் அடிக்க மாட்டோம், ஒழுங்காக சொல்லு அபூ சுஃபியான் எங்கேங்கிறாங்க. மறுபடியும் அவன் என்னங்கிறான், எனக்கு அபூ சுஃபியான் எங்கேலாம் தெரியாதுங்கிறான். மறுபடியும் போட்டு அடிக்கும்போது இல்லை இங்கே தான் அபூ ஜஹீல் இவன் வேறு இருக்கான், இவனோட பற்றிய மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹ் வந்துட்டு தொழுகை முடிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் உண்மை சொல்லும்போது அடிக்கிறீங்க, அபூ சுஃபியான் எங்கன்னு கேட்குறீங்க, அவன் நிஜமாலுமே அவன் உண்மையை தான் சொல்கிறான், அவனுக்கு தெரியாது அபூ சுஃபியான் எங்கன்ட்டு, ஆனால் நீங்கள் போட்டு அடிக்கிறீங்க. அதே அவன் பொய் சொல்லும்போது நீங்கள் விட்டுறீங்க அப்படின்னு. நான் அப்புறம் மாற்றி அவன் என்னங்கிறான், அபூ சுஃபியான் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி பொய் சொன்னோன்னா அடிக்க விட்டுறீங்க. அவன் சொன்ன உண்மை என்ன அப்படின்னா, அபூ ஜஹீலுடைய ஆள் தான் அவன், அபூ ஜஹீலும் இந்த கூட்டத்தினரும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்கிறாங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே கேட்குறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் மிரட்டி கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்கிறான், அவன் தெரியாது அப்படிங்கிறான். பெரிய கூட்டமாக இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்கள பின்னி எடுத்துருவாங்க இப்படி சொல்கிறான். பெரிய கூட்டம், ஆனால் நீங்கள் உங்களை வந்தால் பின்னி எடுத்துருவாங்கன்னு அவன் மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. எங்களே அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரசூலா சொல்கிறாங்க, விடு அவனை அடிக்காத, அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரசூலா கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்க அவங்க அப்படிங்கும்போது எவ்வளோ அறுக்கிறாங்க ஒரு நேரத்தில் அப்படின்னா, ஒரு நேரத்துக்கு 10 ஒட்டகம் அறுக்குறாங்க அப்படின்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைண்டில் கணக்கு போடுறாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொல்ல 1000 பேர் இருக்காங்கன்ட்டு. இங்கே நான் கூட நினச்சிக்கிட்டேன் சஹாபாக்கள் ரசூலா சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. மைண்டில் கணக்கு போட்டுறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் போங்க அப்படின்றாங்க. போனதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் இந்த எண்ணிக்கை தெரியுங்கிறது நான் சொல்ல, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு பத்ருடைய அந்த இடத்துல வந்து வட்டம் போட்டு காட்டுறதா அந்த ஹதீஸ் வந்து முடியுது. இந்த இடத்துல உத்துபா விழுவான், இந்த இடத்துல ஷைபா விழுவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதா அது வருது.